அனைவருக்கும் வணக்கம். நாளை 18/8/2026, அதாவது ஆடி கழிஞ்சு ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியனாகப்பட்டவர் சிம்மத்துக்கு வருகிறார். சிம்மத்தில் ஏற்கனவே கேது இருக்குது. இப்போ கேதுவும் சூரியனும் ஒன்று சேருது. இப்போ சூரியன் வந்து கேது கூட சேர்ந்தாலும் அது என்ன இருந்தாலும் அது கிரண தோஷத்தை அடைந்து அந்த சூரியன் வலிமையை இழந்துவிடும். பொதுவாக சூரியன் அப்படிங்கிறது வலிமை இழந்தால் தலைமை பதவி, லீடர்ஷிப், யாருக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிற பதவி இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் சிரமங்கள் உண்டாகும். அவங்களுடைய பதவிக்கு ஒரு களங்கம் உண்டாகும். சூரியன் அப்படின்னா மின்சாரம். இப்போ பாருங்கள், இந்த ஆவணி மாதம் மின்தடை அதிகமாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. சூரியன் அப்படிங்கிறது கண். அப்போது இந்த மாதம் கண் ஆப்ரேஷன் நல்லா பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சூரியன் சார்ந்த பிரச்சனைகள் தான் சரியில்லாமல் இருக்குது. இப்போ ராசிக்காரியை பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய 5ல் ஆட்சி பெற்றாலுமே கேது கூட சேருது. அப்போ தங்களுடைய குழந்தைகளால் சிலருக்கு மன வருத்தம் உண்டாகும். குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, கல்விக்கு செலவு, குழந்தைகளின் கல்விக்கு கடன் வாங்கியிருந்தால் அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறது. இந்த மாதிரி குழந்தைகளால் செலவு வரும், குழந்தைகளால் மன கசப்பு வரும். ரிஷபராசி எடுத்துட்டிங்கன்னா 4ஆம் அதிபதி சூரியன். இப்போ 4ஆம் அதிபதி சூரியன் கேது கூட சேர்றதுனால 4ஆம் அதிபதினா தாயார், சூரியன்னா தகப்பனார். அப்போ ரிஷபராசிக்காரருக்கு அப்பா அம்மா அவங்களால அலைச்சல் திருச்சல் இருக்குது. சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டியது வரும். கொஞ்சம் அவங்களால சீரழிவு வரும் ரிஷபராசிக்காரருக்கு. மிதுன ராசிக்காரருக்கு 3ஆம் அதிபதி இளைய சகோதரரோட மன சங்கடமாகிறது. இந்த மாதிரி அளவுக்கு ஒரு நல்ல இதை கட்டத்துக்கு வெளியில் போகிறீங்க, அது ஃபெயில் ஆகிறது, ஒரு நடைக்கு 2 நடை நடக்கிறது, அலைச்சல் திருச்சல், பயணங்களால் பிரயோசனம் எல்லாம் போகிறது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நடக்கும் மிதுன ராசிக்காரருக்கு. கடக ராசிக்காரருக்கு எடுத்துட்டிங்கன்னா தனாதிபதி 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றாலும் இந்த கேது கூட சேர்ந்த கிரகணமாகிறதுனால வாக்கு ஸ்தானாதிபதி கெட்டதுன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியதுக்குன்னு வச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அந்த தேதியில் கொடுக்க முடியாது. வாக்கு பலிதம் இல்லாமல் போய்விடும். இந்த சூரியனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருந்ததாக இருக்குது. பொருளாதார நெருக்கடியும் வரும் இந்த மாதம். அதே மாதிரி சிம்மலக்கணத்துக்கு, சிம்மராசிக்கு ராசி கையிலே சூரியன் ராசியிலேயே அதுவும் ஒரு நல்ல அமைப்பு இல்லை. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது போன்ற அமைப்புகளுக்கு களங்கம் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். கன்னி ராசிக்காருக்கு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் விரயத்தை தவிருங்கள். முடிந்தவரை தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணாமல் இருந்தாலும் சரியாகிடும். துலாம் ராசி, துலாம் ராசிக்கு லாபாதிபதி 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றாலும் செய்கின்ற தொழிலில் லாபம் அப்படிங்கிறது இந்த மாதம் எதிர்பார்க்க முடியாது. அதாவது ஆவணி மாதம் லாபத்தில் நஷ்டம். 1 லட்ச ரூபா கிடைக்கிற இடத்துல 50,000 தான் கிடைக்கும். லாபத்தில் நஷ்டமாகும். அதனால் உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை. விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு அப்படித்தான். ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருந்தாலும் தொழிலில் சிறிது முடக்கம் ஏற்படும். நான் 10ஆம் அதிபதி 10ல் தொழிலில் நஷ்டமாக வாய்ப்பு உண்டு சிலருக்கு. அதனால் தொழிலை கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும். அடுத்து தனுசு ராசி, பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பாக்கியத்தை தடை செய்யவே செய்யும். 9ஆம் அதிபதியாகவே சூரியன் வருது. அப்பாவால் பிரச்சனை, அப்பாவால் மனசங்கடம், அப்பாவுக்கு மருத்துவ செலவு, இந்த மாதிரி கண்டிப்பு. இப்போ தனுசு ராசிங்கிறதுனால சில பேர் கோயில் நிர்வாகமெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க.
கோயிலில் ஒரு தலைவராக இருப்பாங்க, ஒரு கமிட்டி தலைவராக. அவங்களுடைய பெயர் புகழுக்கு கௌரவத்துக்கு பங்கம் வரும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி 8 சூரியன் 8ஆம் வீட்டில், சொல்லவே தேவையில்லை. அதனால் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி, ஏற்கனவே கும்பராசிக்காரருக்கு 7 சனி கிட்டத்தட்ட முடிஞ்சாலுமே ராசி மேலே ராகு இருக்கிறதுனால கும்பராசி வந்து ரிலீஸ் ஆகலை யாருமே. அவங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில் கேது கூட சேர்ந்துருக்கிறதுனால வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அதேபோல் தொழிலில் பார்ட்னர், பங்குதாரர்கள் அவங்க கூட கண்டிப்பாக மனஸ்தாபமாக. அதனால் பார்ட்னர்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம் முழுவதும். மீனராசிக்கு 6ஆம் அதிபதி சூரியன் 6லேயே கேது கூட. ஏற்கனவே 7 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. இந்த மாதம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதுக்கு பரிகாரம் சிவன் கோயிலுக்கு சென்று அடிக்கடி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகலாம். நன்றி, வணக்கம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி அந்த சூரிய தசை நடந்துட்டுருக்கு சில பேருக்கு. சூரிய தசை நடக்கிறவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் பரவாயில்ல. ஏற்கனவே சூரியன் அவங்களுடைய ஜாதகத்தில் சனி பார்வையிலையோ, சனி இணைவெளியோ, ராகு இணைவெளியோ சூரியன் இருந்து அந்த சூரிய தசை நடந்து இப்போ இருக்கிற அந்த கோச்சார சூரியனும் கேது கூட சேர்ந்ததுனால அரசு சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கிக்க வேண்டியது வரும். அரசாங்கத்தால் ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது, இந்த மாதிரி சமாச்சாரங்களில் வரும். அவங்களும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். நன்றி, வணக்கம்.